ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹரி மோட்டார்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி என்னென்னா மாருதி அல்டோ. நம்ம ஆயில் சேஞ்ச் பண்ணுறது தான் எப்படின்னு பார்க்க போகிறோம். ஆயில் ரொம்ப மோசமாக தான் இருக்குது. ரொம்ப மோசமாக இருக்குது. கூலண்ட் ஆயில் செக் பண்ணிடலாம். கூலண்ட் ஆயில் இல்லை, தண்ணீர் மட்டும்தான் இருக்குது, வாட்டர் மட்டும்தான் இருக்குது. இதனால நமக்கு என்னென்னா, நமக்கு அந்த கோர் ஃபுல்லும், அதாவது கூலண்ட் ஆயில் ஊற்றாமல் நம்ம தண்ணி மட்டும் ஊற்றி ஓட்டிகிட்டு இருந்தோம்னா நமக்கு அந்த கோர் ஃபுல்லும் அடப்பு அதிகமாகிடும். அடப்பு ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுன்னா, நமக்கு டெம்பரேச்சர் ஏறும். பெரிய வேலை வச்சிரும். ஹெட்டு கேஸ்கெட்லாம் போய். அதனால் கூலண்ட் ஆயில் கரெக்டாக மாற்றிடணும். இன்ஜின் ஆயில் பார்த்துருவோம். இன்ஜின் ஆயில் 5W30 சிந்தட்டிக் டெக்னாலஜி. இந்த ஆயில் நமக்கு இந்த ஆயில், அதாவது நம்ம வண்டிக்கு இன்ஜின் ஆயில் கெப்பாசிட்டி 3 லிட்டரு தான். நமக்கு வந்திருக்க ஆயில் 3 லிட்ரு. 3 லிட்ரு கேன் தான் வருது. இது கூலண்ட் ஆயிலு, ஆயில் ஃபில்டர், அப்புறமா வேஸ்ட் பாக்கெட்டு. அதில் ஆயில் இறக்கி விட்டுக்கிடுவோம். அதாவது பெரும்பாலும் நமக்கு பெட்ரோல் வண்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன தான் நீங்கள் கூட்டின ஆயில் போட்டாலுமே, அதாவது ஃபுல் சிந்தட்டிக் ஆயில் நீங்கள் போட்டாலுமே 5000 கிலோமீட்டரில் கரெக்டாக ஆயில் சேஞ்ச் பண்ணிடுங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது பெட்ரோல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூடு, அதாவது டெம்பரேச்சர் அதிகமாகும் பெட்ரோல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும். அதனால் நீங்கள் 5000 கிலோமீட்டரில் ஆயில் மாற்றுறது ரொம்ப நல்லது. கம்பெனியில் அவங்க சொல்லுவாங்க 10,000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அப்படி, அதாவது கம்பெனியில் அப்படி தருவாங்க, 10,000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா மாற்றுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த பேச்சை கேட்டுட்டு நம்ம 10,000 மாற்ற வேண்டாம். மோட்டாரோட நல்லதுக்கு தான் 5000 ஆயில் கரெக்டாக மாற்றிடுங்க. நமக்கு இப்போ டீசல் வண்டியாக இருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை. டீசல் வண்டி அவ்வளோ சீக்கிரத்தில் நமக்கு டெம்பரேச்சர் ஏறாது. இது நமக்கு பெட்ரோல் வண்டி. டெம்பரேச்சர், அதாவது இன்ஜின் ஹீட்டு உடனே ஓவர் ஆகும். அதாவது நம்ம ஸ்டார்ட் பண்ணி விட்டு கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்தில் இன்ஜின் நல்லாவே ஹீட் ஆகிரும். டீசல் வண்டி பாருங்கள், டீசல் வண்டி அந்தளவுக்கு ஹீட்டே ஆகாது. அதனால் பெட்ரோல் வண்டிக்கு 5000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா ஆயில் மாற்றி விட்ருங்க. நம்ம எப்போல்லாம் ஆயில் மாற்றுறோமோ அப்போல்லாம் ஆயில் ஃபில்ட்ரு கண்டிப்பாக மாற்றணும். ஆயில் ஃபில்ட்ரு இப்போ கழட்டி எடுத்தாச்சு. நம்ம இறக்கியிருக்க ஆயில் ஃபில்டர், ஏர் ஃபில்ட்ரு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏர் ஃபில்ட்ரு நல்லா இருந்தால் அப்படியே க்ளீன் பண்ணி போட்டுடலாம். ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சுன்னா வேறு சேஞ்ச் பண்ணி விட்டுறலாம். ஏர் ஃபில்ட்ரு நமக்கு பரவாயில்ல, ஏர் ஃபில்ட்ரு நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல. இருந்தாலும் நம்ம தூசியை தட்டிட்டு ரிட்டன் மாட்டி விட்டுறலாம். தூசி தட்டியாச்சு. நம்ம ஆயில் ஃபில்ட்ரு ஓரிங்கில் மெயினாக கண்டிப்பாக ஆயில் தடவி தான் ஆயில் ஃபில்ட்ரை நமக்கு அந்த ஆயில் ஃபில்ட்ரு சம்பில் ஏற்றணும். சரிங்களா? என்னென்னு கேட்டிங்கன்னா, ஓரிங் தடவை நம்ம ஏற்றணுன்னா அந்த ஓரிங் டேமேஜ் ஆகி அது வழியாக ஆயில் லீக் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால தான் அதில் ஒரு ஓரிங் தடவிட்டு, இந்த ஓரிங்கில் ஆயில் தடவிட்டோன்னா நமக்கு அந்த ஓரிங்கு டேமேஜ் ஆகாது. ஆயில் ஃபில்ட்ரு மாட்டியாச்சு. ஃபுல் டைட் வைக்கணும். ஃபுல் டைட்டுங்கிறது ரொம்ப அதிகமாக வைக்கக்கூடாது. ஆயில் ஃபில்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மலாக டைட் வச்சாலே போதும். ரொம்ப அதிகமாக ஃபுல் டைட் வச்சோன்னா அந்த ஓரிங் பிஞ்சு வர்றது கூட வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக பிஞ்சிரும். அதனால் ஒரு நார்மல் டைட்டு வைங்க. அதே மாதிரி தான் ஆயில் ட்ரைனேஜ் போல்ட்டையும் ஒரு நார்மல் டைட், அதாவது உங்களுக்கு தெரியும் அந்த எந்த அளவுக்கு எந்த டார்க்குக்கு நம்ம டைட் வைக்கலாம் அப்படின்ட்டு, அந்த அளவுக்கு டைட் வைங்க. அதுவுமே ரொம்ப டைட் வச்சிங்கன்னா ஸ்லிப்பாகி உள்ளுக்குள்ளேயே சுற்ற ஆரம்பிச்சிடும். அதனால் ட்ரைனேஜ் போல்ட்டையும் நார்மல் டைட் வைங்க. வச்சுட்டாப்பில் வச்சாச்சு. நார்மல் டைட் வச்சிட்டோம். டைட் வச்சிட்டிங்க. இன்ஜின் ஆயில் ஊற்றிடலாம். இன்ஜின் ஆயில் கரெக்டாக 3 லிட்ரு தான் ஊற்றணும். 1/2 லிட்ரு கேன்லேயே தான் இருக்கும். இன்ஜின் ஆயில் கரெக்டாக 3 லிட்ரு ஊற்றிடும். ஆயில் எவ்வளோ சுத்தமாக இருக்குது. சிந்தட்டிக் டெக்னாலஜி, கேஸ்டர் ஆயில், 5W30 கிரேடு. இந்த ஆயில் போடுறதுனால நமக்கு இன்ஜின் அதாவது இன்ஜினில் கார்பன் அதிகமாக படியாமல் இருக்கும்.
பெட்ரோல் வண்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு கார்பன் அவ்வளோ சீக்கிரத்தில் சேராது. என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னென்னா நமக்கு இது நமக்கு எல்பிஜி கேஸில் ஓடக்கூடிய வண்டினா உடனே கார்பன் அதிகமாகும். குறைஞ்ச ஆயில் போட்டாலுமே கார்பன் அதிகமாகும். இது நீங்கள் எடுத்ததுலேருந்து நீங்கள் இந்த மாதிரி சிந்தட்டிக் ஆயில் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கார்பன் அவ்வளோ சீக்கிரத்தில் அதில் பிடிக்காது. நம்ம கூலண்ட் ஆயில் மாற்றிடலாம். வாட்டர் அவ்வளோத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம். நம்ம மேலே டாப்பு கொசை கழட்டி அதிலருந்து ஊதுனா தான் நமக்கு அந்த தண்ணி ஃபுல்லும் ரேடியேட்டரில் தண்ணி ஃபுல்லும் வெளியில் வரும். ஊதி டைட் வச்சுருவோம். அதேமாதிரி ரேடியேட்டர் வாட்ரு ஊற்றச்சில் கண்டிப்பாக ஏர் எடுக்கணும். ஹீட்ரு வாஷ் வருதுல்ல, ஹீட்ரு வாஷை உருவி விட்டு தான் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் அதில் தண்ணி நல்லா ஃபோர்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் அந்த ஹீட்ரு வாஷை லாக் பண்ணணும். நம்ம ஏர் லாக் எடுக்காமல், அதாவது ஒரு சில வண்டிகளுக்கு சொல்லுவாங்க ஏர் லாக் எடுக்க வேண்டாம் அப்படின்னு. இருந்தாலும் நம்ம சேஃப்டி, அதாவது நம்ம வண்டியோட சேஃப்டி நம்ம பார்த்துக்கிடணும். நம்ம காரோட சேஃப்டி நம்ம பார்த்துக்கிடணும். ஏர் லாக் எடுத்தால் ரொம்ப நல்லது. ஏர் லாக் எடுத்து ரேடியேட்டர் வாட்ரு ஊற்றுங்க. ஏர் லாக் எடுக்காமல் நம்ம ஊற்றிட்டோம்னா டெம்பரேச்சர் ஏறி இன்ஜின் கேஸ்கெட் வரைக்கும் பிடிக்கும். அப்படி இல்லைன்னா ஏதாவது நமக்கு டாப் ஓஸோ பாட்டம் ஓஸோ ஏதாவது ஒன்று என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த ப்ரெஷரில் வெடித்து ஓஸ் கிழிஞ்சிரும். அதனால தான் ஏர் லாக் எடுக்கணும். இப்போ கூலண்ட் ஆயில் ஊற்றிட்டோம். எல்லாம் ஏர் லாக் எடுக்கிறது பாருங்கள். இப்போ கூலண்ட் ஆயில் ஊற்றிட்டோம். கூலண்ட் ஆயில் 1 லிட்ரு தான். 1 லிட்டரில் ஒரு 3/4 லிட்ரு ஊற்றிட்டு 1/4 லிட்ரு வச்சுக்கிடுவோம். 1/4 லிட்ரு இந்த சைடு சப்டேங்கில் ஊற்றணும். சிலவங்க தண்ணிலாம் கலந்து ஊற்றுவாங்க. அப்படிலாம் கலந்து ஊற்ற வேண்டாம். அதுக்கு நம்ம நான் எப்படினாலும் நம்ம ரேடியேட்டர்லாம் ஊற்ற வைப்போம். அதனால் நம்ம இப்படி ஊற்றிட்டு அது கூட சேர்த்தாலும் நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணால் போதும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக சர்க்குலேஷன் ஆகிடும். கூலண்ட் வாட்டர் ஊற்றியாச்சு. இப்போ அந்த கிளிப்பை டைட் வச்சுருவோம். டைட் வச்சாச்சு. ஓகே, பக்காவாக இருக்குது. இப்போ இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்ஜின் ரன்னிங்கில் தான் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் இறங்கும், கீழே இழுக்கும். அதனால தான் தண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த நம்ம அந்த தண்ணி குறைக்க நம்ம தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரேடியேட்டர் மூடியே போட்டுடலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்னொன்று நமக்கு டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கச்சில ரேடியேட்டர் மூடியே எக்காரத்தை கொண்டு ஓப்பன் பண்ணாதீங்க. பெட்ரோல் வண்டியாக இருந்தாலும் சரி, டீசல் வண்டியாக இருந்தாலும் சரி, ஓப்பன் பண்ணாதீங்க. என்னென்னா நமக்கு அதாவது அந்த ப்ரெஷரில் என்ன ஆகுன்னா, அந்த தண்ணி இருக்கிற ஹீட்டில் நம்ம மூஞ்சி, நம்ம முகம், கை காலெல்லாம் அடிச்சிடும். அடித்த பிறகு நமக்கு தான் பிறகு பின்விளைவு பார்த்துக்கிடுங்க. அதனால் அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஏர் ஃபில்டரையும் க்ளீன் பண்ணி மாட்டியாச்சு. ஓகே, வண்டி ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.